ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீப் சேவிங் யூடியூப் சேனல். நான் உங்கள் ரேவதி பேசுகிறேன். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, நான் வந்துட்டு ஒரு இல்லத்தரசிங்க. நான் ஒரு ஹோம் மேக்கராக இருந்தேன். நான் எப்படி வீட்டு செலவுகள்லேருந்து பணத்தை ஈஸியாக சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்களா? மாத கடைசி ஆனால் உங்கள் கையில் வந்துட்டு பணம் பத்தாமல் போகுதுங்களா? இந்த மாதமாக எப்படியோ ஒன்று சேவிங்ஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் நம்மளால் ஒவ்வொரு மாதமும் அந்த மாதிரி பண்ணவே முடியாமல் நீங்களும் கவலைப்பட்டுட்ருக்கீங்களா? ஸோ நானும் அப்படி தாங்க இருந்தேன். ஸோ நான் எப்படி வீட்டு செலவுகள்லேருந்து பணத்தை ஈஸியாக சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கமெண்ட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு டெய்லியும் எப்படி வீட்டில் இருந்துகிட்டே வந்துட்டு என்னோடய வீட்டு செலவில் இருந்து பணத்தை சேமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஈஸியான டிப்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங். ஸோ பட்ஜெட்டிங் வந்துட்டு பட்ஜெட் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ பட்ஜெட் போடுறது ஒரு பெரிய கணக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. அதுக்கு ஒரு சின்ன நோட்டு ஒரு பேனாவும் இருந்தால் போதுங்க. நான் பாருங்கள், நான் மந்த்லி எப்படி பட்ஜெட் போடுறேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பக்கத்தில் ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாதமும் வந்துட்டு பட்ஜெட் போடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி பட்ஜெட் போடுங்க. உங்களுக்கும் வந்துட்டு உங்களுடைய தேவையில்லாத செலவுகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியுங்க. ஸோ மாதத்துக்கு நமக்கு என்னென்ன செலவுகள் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட் எழுதிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுடைய வீட்டு வாடகை, நீங்கள் வாடகை வீட்டில் இருந்தால் உங்களுடைய வீட்டு வாடகை இவ்வளோன்னு சொல்லி எடுத்து வச்சுடுங்க. இல்லை நீங்கள் இஎம்ஐ கட்ட வேண்டியதாக இருந்தால் இஎம்ஐக்கு எவ்வளோ தொகைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுடுங்க. உங்களுடைய மளிகை பொருட்கள் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்கு உங்களை எவ்வளோ தேவைப்படும் சொல்லிட்டு எடுத்து வைங்க. அதே மாதிரி காய்கறிகள், பால், கரண்ட் பில், கேஸ் பில், ஸ்கூல் ஃபீஸு, மற்ற எல்லா செலவுகளும், அதாவது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது, உங்கள் வீட்டில் வந்துட்டு கேபிள் கனெக்ஷன் இருந்தால் கேபிளுக்கு ரீசார்ஜ் பண்ணுறது, நீங்கள் வந்துட்டு வெளியே போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் வந்துட்டு எடுத்து வச்சுடுங்க. A to Z முதல்ல உங்களுடைய வருமானம் வந்ததுன்னு உங்களுடைய பட்ஜெட் போட்டு ஒவ்வொன்றுத்துக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் எழுதி வைங்க. நீங்கள் இந்த மாதிரி உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளேயே செலவு செய்ய பழகிக்கோங்க. இதுதான் உங்களுடைய பண சேமிப்புக்கான முதல் படிங்க. நாம் வந்துட்டு இல்லத்தரசியாக வீட்டில் இருக்கோம், நம்மளால் பணத்தை சேமிக்க முடியல, பணத்தை பெருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மாதிரி வேலைகளிலையோ நீங்கள் ஈஸியாக பணத்தை சேமிக்கலாங்க. இந்த மாதிரி முதல்ல பட்ஜெட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். செகண்ட் ஸ்மார்ட் ஷாப்பிங். இப்போ நெக்ஸ்ட்டு மளிகை பொருள் வாங்குறதுலலாம் நம்ம எப்படி பணத்தை சேமிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ நாம் வந்துட்டு இல்லத்தரசியாக இருக்கோம், நாம் தான் வந்துட்டு ஒரு மாதத்துக்கான மளிகை செலவு, காய்கறி அப்படின்னு சொல்லி தான் நாம் தான் எல்லாமே வாங்குவோங்க. ஸோ நாம் நினச்சா ஈஸியாக வந்துட்டு மளிகை பொருட்கள் வாங்கும்போது பணத்தை சேமிக்கலாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் எழுதிக்கோங்க. நீங்கள் எப்படி பட்ஜெட் போடணும் அப்படின்னு சொன்ன மாதிரி நீங்கள் மளிகை கடைக்குன்னு போகும்போது இப்போ எல்லாருமே வந்துட்டு மாதத்துக்கு ஒரு டைம் போய் வாங்குவோம், இல்லைன்னா வாரம் போயிட்டு மளிகை சாமானை வாங்கிட்டு வரவங்க இருக்காங்க. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு தேவையான பொருட்களை மட்டும் முதல்ல லிஸ்ட் எழுதுங்க. நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம் போய் மளிகை சாமான் வாங்குறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு முதல்ல உங்கள் கிச்சனுக்கு போங்க. உங்கள் கிச்சனில் உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வந்துட்டு முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் எழுதிக்கோங்க. நான்லாம் அப்படி தாங்க அந்த மாதத்துக்கு மளிகை சாமானை வாங்க போகும்போது கரெக்டாக வந்துட்டு நான் அந்த லிஸ்ட்டோடு தாங்க போவேன். அப்படி லிஸ்ட்டோடு போனால் மட்டுமே தான் நமக்கு தேவையான எல்லா பொருட்களும் வீட்டுக்கு வந்து சேருங்க. நம்ம லிஸ்ட் இல்லாமல் போனோன்னா 1-2 பொருளை நான் மறந்துட்டு வந்திருக்கேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இப்படி தாங்க ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக லிஸ்ட் எழுதிட்டு தான் போவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி லிஸ்ட் எழுதிட்டு போங்க. ஸோ உங்களுக்கு பை 1 get 1 ஃப்ரீ எல்லாம் அப்பப்போ வந்துட்டு ஆஃபர் போடுவாங்க. ஸோ அந்த பொருள் உங்களுக்கு தேவையாக இருந்தால் மட்டும் வாங்குங்க. நீங்கள் இந்த மாதிரி பை 1 get 1 வாங்கலாம். அது மூலியமாக உங்கள் பணத்தை நீங்கள் சேமிக்கலாங்க. பட் உங்களுக்கு அந்த பொருள் தேவையில்லாமல் இருந்தால் கூட நீங்கள் பை 1 get 1 ஆஃபரில் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி உங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. உங்களுக்கு பை 1 get 1 கொடுத்தாலும் சரி, இல்லை பை 1 get 3 கொடுத்தாலும் சரி, அந்த பொருள் தேவைப்பட்டால் மட்டுமே வாங்குங்க. நீங்கள் வந்துட்டு பல்க் குவான்டிட்டியாக வாங்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த அரிசி, பருப்பு, ஆயில், இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு கெடாமல் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியில் வாங்கும்போது உங்களுடைய பணத்தை சேமிக்கலாம். ஏன்னா பல்க் குவான்டிட்டியில் வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் பணம் வந்துட்டு கம்மியாக தாங்க செலவாகும். அதனால் நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. நான்லாம் வந்துட்டு அரிசி அப்படி தாங்க வாங்கிக்குவேன். நான் 2 மாதத்துக்கு ஒரு டைம் 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஆகிற மாதிரி தான் வாங்கிக்குவேன். 26 கிலோ சிப்பு அந்த மாதிரி தாங்க எடுத்து வச்சுக்குவேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா கிச்சன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸுங்க. இப்போ நம்ம இல்லத்தரசிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய கிச்சன் தாங்க. ஸோ நம்ம கிச்சனில் தான் அதிக நேரம் ஒரு நாளைக்கு இருப்போம். ஸோ அதில் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிச்சனில் கூட வந்துட்டு ஈஸியாக மணி சேவிங்ஸ் பண்ண முடியுங்க.
நான் இப்படி தான் என்னோடய கிச்சன்லேயும் என்னுடைய மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் சொன்னது உங்களுக்கு ஆச்சரியமாகவும் இருக்கலாம், ஆனால் அது உண்மைங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தோன்னா கிச்சனில் கூட ஈஸியாக வந்துட்டு மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சீசனல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்கும்போது உங்கள் பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. இப்போ வந்துட்டு இந்த சீசன் குளிர்காலம் ஆரம்பிக்க போகுதுங்களா? ஸோ இந்த சீசனுக்கு அதிகமாக வந்துட்டு சுரக்காய், புடலங்காய், பீட்ரூட், மேரக்காய் இந்த மாதிரி தண்ணிக்காயும் சொல்லக்கூடிய காய்கறிகள் தான் வந்துட்டு அதிகமாக கிடைக்குங்க. ஸோ அது ரேட்டும் நமக்கு குறைவாக இருக்கும். ஸோ நான்லாம் வந்துட்டு எங்கள் ஊர் சந்தைக்கு போகும்போது இந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி தாங்க காய் வாங்கிட்டு வருவேன். அப்போ தான் நமக்கு கூர் 10 ரூபான்னு சொல்லிட்டு வைப்பாங்க. அது இல்லாமல் அதிகமாகவும் நமக்கு குவான்டிட்டி வருங்க. ஸோ அதனால் வந்துட்டு அது மூலியமாக நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி சீசனல் வெஜிடபிள்ஸ் வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சீசனல் ஃப்ரூட்ஸுங்க. ஸோ அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் நம்ம வாங்கும்போது நம்ம பணத்தை ஈஸியாக சேமிக்கலாங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வெயில் காலம் வரும்போது மாம்பழம் வந்துட்டு நமக்கு சீசனுங்களா? ஸோ மாம்பழம் வாங்காமல் அந்த டைமுக்கு போயிட்டு இந்த ஆப்பிள், கொய்யா இந்த மாதிரி வாங்கும்போது அது ரேட் அதிகமாகவும் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பணத்தை நாம் வந்துட்டு இழக்க தான் நேரிடும். ஸோ அதனால் நீங்கள் அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் வாங்குங்க. நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, இப்போ உங்களுக்கு சாப்பாடு செய்யும்போது சாப்பாடு எப்படினாலும் நம்ம ஒரு நாளைக்கு வந்துட்டு ரெகுலராக வந்துட்டு ஒரே மாதிரி கரெக்டாக செய்ய முடியாதுங்க. ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் இருக்காது. ஸோ ஒரு நாள் எப்படினாலும் சாப்பாடு வந்துட்டு மீதி ஆகிடும். ஸோ நீங்கள் மீதி ஆயிடுச்சுன்னா அந்த சாப்பாடு வந்து அடுத்த நேரத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வச்சு நீங்கள் புது டிஷ் கூட பண்ணலாங்க. இப்போ ஒரு நேரத்துக்கு நீங்கள் இட்லி வந்து செய்கிறீங்கன்னா அந்த இட்லி மிச்சமாயிடுச்சுன்னா நீங்கள் அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை வந்துட்டு அடுத்த நேரத்துக்கு உப்புமாவாக சூடாக உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்களும் அது இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிட்டுடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னா, ரெடியூசிங் பில். இப்போ கரண்ட் பில், கேஸ் பில் இது எல்லாமே வந்துட்டு எப்படி ஈஸியாக குறைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ வந்துட்டு எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 மாதத்துக்கு ஒரு டைம் தான் வந்துட்டு இபி பில் எடுக்க வருவாங்க. ஸோ எனக்கு கரண்ட்டு பில்லே வந்துட்டு 2 மாதத்துக்கு ஒரு டைமே 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். சொன்னால் உங்களால் நம்ப முடியாது. கண்டிப்பாக எனக்கு உண்மையாக தாங்க சொல்கிறேன், 100 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும். ஏன்னா குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, வீட்டுக்காரர் கம்பெனிக்கு போயிடுவாங்க, நாம் மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். ஸோ தேவையில்லாத டைமுக்கெலாம் நான் ஃபேனு, லைட்டு இந்த மாதிரி எதுவுமே போட மாட்டேங்க. ஸோ நான் வந்துட்டு எப்போயுமே மோஸ்ட் ஆஃப் டைம் வந்துட்டு ஃபேன் எல்லாம் யூஸ் பண்ணாமல் தான் இருப்பேன். ஸோ எனக்கு அது மூலியமாக வந்துட்டு கரண்ட் பில் வந்துட்டு கம்மியாக தாங்க வரும். எங்கள் வீட்டில் டிவி மட்டும் தாங்க இல்லை, பட் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கிரைண்டர், மிக்சின்னு சொல்லிட்டு எல்லாமே வச்சுருக்கேன். பட் எனக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்கிறனால தான் என்னால் கரண்ட் பில் இந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ண முடியுதுங்க. அது மூலியமாக என்னோடய பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியுது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கேஸ் வந்து 2 மாதத்துக்கே வருங்க. நான் வந்துட்டு ஒரு டைம் கேஸ் வாங்கினேன்னா எனக்கு 2 மாதம் வருங்க. நீங்கள் நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள்லாம் சமைக்கும் போது வந்துட்டு காய் வேகணும்னு சொல்லிட்டு அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றாதீங்க. நம்ம தண்ணி அதிகமாக ஊற்றி வந்துட்டு வேக வைக்கும் போது நமக்கு கேஸ் அதிகமாக இழுக்குங்க. ஸோ நாம் வந்துட்டு தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றி நம்ம மூடி வச்சா போதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் எது சமைச்சாலும் ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். மூலியமாக ஈஸியாக நம்ம கேஸை சேவ் பண்ண முடியுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஒரு கேஸ் வாங்கினா எத்தனை மாதத்துக்கு வருதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்கோங்க இல்லத்தரசிகளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கடைசி டிப்ஸுங்க, சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இந்த வீட்டு செலவுகள் எல்லாத்துலேயும் வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் நான் சொன்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக மணி சேவிங்ஸ் பண்ண முடியும். பட்ஜெட் போட்டிங்கன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி செலவுகள் செஞ்சு பணத்தை ஈஸியாக சேமிக்கலாம். கிச்சன் ட்ரிக்ஸ், நாம் கொஞ்சம் கிச்சனில் கேர்ஃபுல்லாக இருந்தால் ஈஸியாக வந்துட்டு நம்ம பணத்தை சேமிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நம்மளுடைய கேஸு, கரண்ட் பில்லெல்லாம் நாம் நினச்சா ஈஸியாக வந்துட்டு சேவிங்ஸ் பண்ண முடியும். அது மூலியமாக பணத்தை ஈஸியாக வந்துட்டு மிச்சம் பண்ணலாங்க. இது எல்லாத்துலேயும் மிச்சம் பண்ண பணத்தை நாம் வந்துட்டு அப்படியே வச்சுருந்தா எந்த ஒரு யூஸும் இல்லைங்க. ஸோ பணத்தை வளர வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்ட், இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இல்லை பேங்க்கில் இந்த மாதிரி ரெக்கரிங் டெபாசிட், டைம் டெபாசிட் ஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இந்த மாதிரி டெபாசிட்லலாம் நம்ம வந்துட்டு நம்ம பணத்தை சேவிங்ஸ் பண்ணிட்டு வரலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பணம் சேமிக்கிறதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமான வேலைலாம் இல்லைங்க. தினமும் நாம் ஹோம் மேக்கராக இருக்கிறதுனால செய்யக்கூடிய வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட கொஞ்சம் கவனம் செலுத்தினா ஈஸியாக வந்துட்டு மணி சேவிங்ஸ் பண்ண முடியுங்க. நாமெல்லாம் வீட்டு தலைவிங்க. ஸோ நாம் தான் நம்ம குடும்பத்துடைய ஆரோக்கியமான ஒரு பெரிய தூணாக இருக்கணுங்க. ஸோ நான் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன சின்ன விஷயத்துலேயும் மணி சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த மணி சேவிங் டிப்ஸ் உங்கள் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கமெண்ட்ஸ் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.